நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக எழுத்தாளர் மற்றும் விமர்சகர் ராஜகம்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவை எதிர்த்து அட்டாக் பண்ணி அவர் தன்னோட கருத்தை பேசுறது அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக எங்களுக்கு வன்னியர்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, 10.5 எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வச்சுட்டே இருக்காங்க. அந்த விஷயம் இப்போ ரீசெண்டாக நடந்த கூட்டத்தில் கூட அதை பற்றின ஒரு விமர்சன பொருளாக மாறுது. திரும்ப அந்த விஷயம் முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மறைந்த தியாகிகள், எங்களுடைய அந்த வன்னியர்களுக்காக போராடிய தியாகிகளுக்கெல்லாம் மணிமண்டலம் கட்டுறாங்க, அதெல்லாம் கவனமாக இருக்காங்க. பட் எங்களுக்கான அந்த ரிசர்வேஷன் விஷயத்தில் பின்பற்ற மாட்டாங்க. ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக வச்சுட்டே இருக்காரு. ஓவராலாக அன்புமணி ராமதாஸ் பாமக விசஸ் டிஎம்கே எப்படி பார்க்குறீங்க? எப்பொழுதுமே அன்புமணி ராமதாஸ் பிரச்சனைக்கான தீர்வை மத்திய அரசாங்கம் தீர்க்க வேண்டிய பிரச்சனை எல்லாமே மாநில அரசாங்கம் தான் தீர்க்கணுங்கிறத ரொம்ப பிடிவாதமாக பேசுகிறார். அதிமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் நீட்டை இன்னும் திமுக தடை செய்யலை அப்படின்னு அதிமுக காரங்க அடிக்கடி கேட்பாங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஆளுங்கள்லாம் கேட்பாங்க. நீட்டை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம், நீட்டை அதுக்கு விலக்கு தரக்கூடிய அதிகாரங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. மாநில அரசு கோரிக்கை வைக்கிற இடத்துல தான் இருக்குது, போராடுகிற இடத்துல தான் இருக்குது. எதிர்க்கட்சி எப்படி போராட்டம் பண்ணுதோ அது மாதிரி மாநில அரசும் போராட்டத்தில் தான் பண்ண முடியும், போராட்டம் தான் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏன் நீங்கள் கொண்டு வரல அப்படின்னு கேட்குறது. இது பசுமாட்டில் தான் பால் கறக்க முடியுமே தவிர காளமாட்டு காம்பளையெல்லாம் கறக்க முடியாதுங்கிறது. அந்த கொம்பில் எப்படி பால் கறக்கிறது, கொம்புல ஏன் பால் வரலன்னு கேட்குறது தான். அதுக்கு பதிலாக இப்படி கேட்குறது ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். எம்ஜிஆர் அவர்கள் இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்காக வன்னியர்களுக்கு அவங்க தான் துப்பாக்கி சூடு நடத்தினது ஏடிஎம்கே ஆட்சியில். அதுக்கு தான் மணிமண்டபமே கட்டியிருக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு அவர் தான் தயாராக இருந்தார். அவருக்கு உடல்நலக் குறைவில் இறந்துட்டார். அதனால தான் கலைஞர் கொண்டு வந்தாருங்கிறார். அவர் 15%, இவர் 20% கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படி பார்த்தாலும் அது வேறுபடுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியலை அங்கீகரித்தது, அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றது, இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தது எல்லாமே திமுக கூட்டணியில். இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே திமுக தந்தது, திமுக கூட்டணியால் விளைந்தது. அதை மறைச்சிட்டு சட்ட ரீதியாக நிறைவேற்ற முடியாத ரொம்ப ஒரு பழுதான ஒரு இடஒதுக்கீட்டை இவங்க உருவாக்கி 10.5 தேர்தல் அவசரத்தில் பண்ணி அதை நீதிமன்றம் நிராகரிக்கிறது. அப்போ நீதிபதி மேலே வழக்கு போடுறது நம்ம, அது உரிய ஆவணங்களை கொண்டு சமர்ப்பிக்கலைன்னா நிராகரிக்க தான் செய்வான். அப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள்ங்கிறது வன்னியர்கள் மட்டுமே கிடையாது. இப்போ பிற சமூகங்களெல்லாம் கொண்டு என்ன வங்காள விரிகுடாவை கொண்டே தள்ள முடியும்? எல்லாத்துக்கும் சட்டம் ஒன்று தானங்க. இப்போ பிற்படுத்தப்பட்டவருக்கான அந்த இடஒதுக்கீடு என்பது அது திருத்தம் செய்யணும்னா அது ஒட்டுமொத்த போராட்டம். சொந்த மக்களை எப்போவுமே ஜாதி சூட்டில் குளிர் காய்கிறதுக்கு இந்த மாதிரி உசுப்பேத்தி ஸ்டாலின் தான் அவங்க துரோகம் பண்ணார், திமுக அதையும் துரோகம் பண்ணுச்சு என்று சொல்லி அந்த கூட்டத்தை அவங்களுக்கு விவரம் தெரிய விடாமல் பார்த்துக்கிறது. என்எல்சி போராட்டத்தில் நிலத்தை பூரா விற்றுட்டு காசு வாங்கிட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் விவசாயம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டது கொடுத்துட்டாங்க. இப்போ அப்புறப்படுத்தணும். சாதாரண இடம் வீட்டுக்கிட்ட ஒரு காவா ஓடுது, அங்கனக்குள்ளே ஒரு 2 அடி எடுக்கணும்னா கூட போலீஸ் வச்சு தான் எடுக்க முடியும். நம்ம இடம் தானே, நானே எடுக்கிறேன்னா ஏத்தோட்டுக்காரன் சட்டைக்கு வர்றான் அப்படின்னா போலீஸில் சொல்லி தான் எடுப்பாங்க. என்எல்சி எடுத்து அவன் திரும்ப எடுக்கிறதுக்கு காவல்துறையிட்ட கேட்குறான், பாதுகாப்பு கேட்குறான். காவல்துறை போய் நிற்கிது. உடனே என்ன பண்ணான், தமிழ்நாடு காவல்துறையை பார்த்தீங்களா, இந்த மக்களை எப்படி வதைக்கிறாங்க பார்த்தீங்களா? என்எல்சி நிறுவனம் யாருடைய அதிகாரத்தின் கீழே இயங்குது? மத்திய அரசாங்கத்தோட அதிகாரத்தில் இயங்குது. பழி யார் மேலே போடுறாங்க? மாநில அரசு மேலே பழி போடுறாங்க. இதே அரசியல் தான். யார் என்ன செஞ்சாலும் சரி, நான் மாநில அரசை குறை சொல்லுவேன், மத்திய அரசாங்கத்தை பகச்சிக்க மாட்டேன். இது ஒரு நாசுக்கான ஒரு அரசியல். இதை தொடர்ந்து செய்கிறாங்க. இதுதான் அன்புமணி ராமதாஸ். இது எப்படி சார் கட்சிக்காரன்லாம் அதை அந்த அளவுக்கு சிந்திக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்விலாம் இருக்குல்ல. இப்போ யாருக்கான அதிகாரம் இருக்குது? இப்போ பீகாரில் அண்மையில் கொண்டு வந்தார், நிதிஷ் கொண்டு வந்தார். அந்த விஷயம் அப்புறம் பாட்னா ஹைகோர்ட்டில் என்னாச்சுன்னு பார்த்தோம். அது சுப்ரீம் கோர்ட் வரையும் போனதும் அது நிறைவேற்ற முடியலைங்கிறத பார்த்தோம். இப்போ அப்படி இருக்கும்போது ஏன் திரும்ப இந்த விஷயத்தை வச்சுட்டே இருக்காங்க? இப்போ வைக்கிறது மூலம் திமுக பிளேம் பண்ணுறதுங்கிறது தொண்டர்கள் அதை எப்படி ரசிக்கிறாங்க? கட்சின்னு தொண்டர்கள் அது கட்சி கொடி கம்பம் நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, 100 கணக்கு கேட்குறாங்க. ஒரு கட்சி தலைவருக்கு கொடி கம்பமா? ஒரு கொடி கம்பம் கிடக்கு கீழே. இந்த கொடி கம்பத்தோட நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு அப்படின்னு ஒரு கணக்கு. அவன் படுக்கையில் கிடக்கிறத அளந்துட்டேன், அதே நீளம்.
உயரம் எவ்வளவுன்னு கேட்டவொன்னே அது படுக்கையில் போட்டு எப்படி அளக்குறது அப்படின்னு நிற்க வச்சு ஒரு முறை அளந்துருக்கான். அந்த வழியில் போகிற ஒரு ஆள் கேட்டிருக்காப்புல, ஏப்பா தம்பி கீழே படுக்க போட்டு அளந்தில்ல நீளம் அது தானே நிற்க வச்சும் போது இருக்கும், உயரமும் நீளமும் ஒரு கம்பு தானே அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் சொல்லியிருக்காரு, யோ நீள அகலத்துக்கு வித்தியாசம் தெரியாத வரைக்கும் தான் அவன் கட்சியில் இருப்பான், இவாட்டுக்கு விவரத்தை சொல்லி கொடுத்துடாத வேற கட்சிக்கு போயிடுவான் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் உண்டு. இதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அப்பா அம்மாவும் சேர்ந்து விவரம் இல்லாமல் வச்சுக்கிறதுல. பீகார் வரைக்கும் அவங்க சிந்திச்சிட்டாங்கன்னா கட்சி மாறிடுவாங்க, வேற கட்சிக்கு போயிடுவாங்க. அது தெரியாமல் இருக்கணும்னா நம்ம அக்கினி சட்டி, ஆண்ட பரம்பரை, வீரம், சத்திரியன் இருக்கணும், புஜமாக இருக்கணும். நம்ம வீட்டு பிள்ளைய பூரா நம்ம வீட்டு பிள்ளைய பூரா ஓடி போயிடுவாளுங்க, அவளுக்கு பூரா பாதுகாப்பாக வச்சுக்கிறணும். ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டவங்க யாரும் குறுக்க மறுக்க நடக்காமல் பார்த்துக்கிறணும். கூலிங் கிளாஸ் விற்கிறவங்க இந்த ரேபோன் கம்பெனி மாதிரி அந்த கூலிங் கிளாஸ் விற்கிறவங்கெல்லாம் யாரும் விற்கக்கூடாது, அதெல்லாம் கவனமாக இருக்கணும். கூலிங் கிளாஸ் விற்கிற கம்பெனியில் இதெல்லாம் வந்து பைக்கில் எவனும் ஊருக்குள்ளே போகக்கூடாது இப்படி சொல்லி அந்த கோபத்தையே தக்க வச்சுக்கிட்டு எப்பொழுதுமே, அதாவது வேடிக்கை என்னென்னா, நம்மளுடைய சாதியில் வந்து நம்ம ஒடுக்கப்படுகிறோம், பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கிறோம், கல்வியற்றவனாக இருக்கிறோம், அதிகாரமற்றவனாக இருக்கணும்னா நம்மளுடைய அதிகாரத்தை எல்லாம் யார் பறித்தார்கள், யார் நம்மளுடைய கல்வியெல்லாம் பறித்தார்கள், ஏன் உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரர்கள் ஆதிக்க சாதிக்காரர்கள் மட்டும் அதிகமாக இருக்கிறான், உயர் சாதிக்காரன் மட்டுமே ஏன் வந்து பெரிய பொறுப்புகளில் இருக்கான் அப்படின்னு, ஏன் ஐஐடியில் பூராம அவங்கள அவாளே இருக்கான் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக, ஏன் ஊரில் ஒருத்தன் எப்படி வந்து தாலுகா ஆஃபீஸில் வந்து கிளார்க்காக சேரலாம், அதுவும் பட்டியல் இனத்துக்காரன் எப்படி சேரலாம், அவன் நேற்று வரைக்கும் என்னை பார்த்து ஜாமீன் கூப்பிட்டு தானே இருந்தான், அவன் எப்படி பைக்கில் போகலாம், அவனை அடித்தோம்னா நம்ம பிரச்சனை பூரா தீர்ந்துடும் நம்ப வைக்கிறாங்க. அப்போ மேலே இருக்கிறவனை அப்படியே இருந்துட்டு போகிறான், நம்ம தலைக்கு மேலே இருக்கிறவன் அப்படியே இருந்துட்டு போகிறான், நமக்கு காலுக்கு கீழே இருக்கிறவனை 4 மிதி மிதிக்கணும், மிதிக்கிறதா சமூக நீதினு சொல்லி கொடுத்துருக்கிறார் மருத்துவர் ஐயா. அதுதான் காரணம். அவரெல்லாம் வந்து மருத்துவர் ஐயெல்லாம் வந்து வாழும் பெரியார் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த அளவுக்கு பாமக வந்து எங்களுக்கான சமூக நீதி காத்த தலைவர், அவர் எங்களுக்கான பெரியார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த அளவுக்கு மருத்துவர் ஐயாவுக்கு வந்து 2 பக்கங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குடிதாங்கிங்கிற ஊரில் ஒரு பட்டியல் சமூகத்துடைய ஒரு இறந்த உடலை பொது வீதிக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறப்ப தன் தோள்களிலே சுமந்து சென்ற வரலாறும் அவருக்கு உண்டு. அப்போ அவர் வாழும் பெரியார் தான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்போ வாழும் பெரியாராங்கிறத பிரச்சனை. ஒரு கட்டத்தில் அப்படி இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்தோம்னா நம்ம சாதிக்காரன் ஒத்துக்கிற மாட்டேன், அவனுக்கு வீரம் பொங்காது அப்படிங்கிறனால தான் நம்ம புஜத்தை காட்டணும்னு இப்போ சொல்கிறாரு. அப்போ நம்ம அந்த ராமதாஸை நம்ம பின்பற்ற சீமான் கதை தான். போன வாரம் என்ன பேசினார், இந்த வாரம் என்ன பேசினார்னு ஒன்று இருக்குல்ல. போன வாரம் என் தம்பி, இந்த வாரம் லாரியில் அடிபட்டுச்சாமேங்கிற மாதிரி அது ஒரு காலகட்டம் இருந்திருக்கு. இப்போ ஒரு காலகட்டம். அதனால் சமூக நீதி கோட்பாடு என்பதை ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளே குறுக வைத்த, சிறுமைப்படுத்திய ஒரு வரலாறு உங்களுக்கு இருக்குது. இப்படியும் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு அன்புமணி ராமதாஸையும் முதலமைச்சர் ஆக முடியலைன்னு கேட்குறாங்க நம்மளை பார்த்து. வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு சொன்னது நீங்கள் தானங்க ஐயா. நாங்களா சொன்னோம்? எங்களுக்கெல்லாம் அந்நியர்னா பாகிஸ்தான்காரன், பங்களாதேஷ்காரன், சீனாக்காரன், ஜப்பான்காரனா நாங்கள் அந்நியர் நினச்சிட்டு இருந்தோம். பக்கத்து தெருக்காரனா அந்நியர்னு சொன்னது நீங்கள் தானே. பக்கத்து மாநிலம் வரைக்கும் கூட போகல, அடுத்த தெருக்காரனா அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது நீங்கள் தானே. அப்புறம் வன்னியர் ஓட்டு அந்நியர்கள்னா அப்புறம் அந்நியர்கள்லாம் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க, எப்படி முதலமைச்சர் ஆகிறது? அப்போ திண்டிவனம் தாண்டாமல் பார்த்துக்கங்க, வேறு என்ன செய்ய முடியும், கட்சியை அங்கேயே வச்சுக்கோங்க, அப்படி தான் சொல்ல முடியும். ஃப்ரிட்ஜுக்குள் ஆப்பிள் போல் உங்கள் கட்சியை வச்சுக்கோங்க. மாம்பழம் அழுகாமல் இருக்கணும்னா திண்டிவனத்திலே வச்சுக்கோங்க, வேறு ஊர்க்காரனும் கொடுத்துடாதீங்க மாம்பழத்தாங்கிறதான் விஷயம். சார், சமீபத்தில் வந்து அன்புமணி பேசும்பொழுது வந்து கட்சி நிர்வாகி தான் நினைக்கிறேன் ஒருத்தர், அவரை பார்த்து ஏன் அண்ணாமலை நீலாம் வந்து ஓட்டு வாங்கினே, நீ ஏன் என்ன இப்படி பண்ணிட்ட, நீ உன் கூட சேர்ந்து இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகி தான் பற்றி பேசுகிறாரு. அது வெளியில் டக்குன்னு வந்து அண்ணாமலையை வந்து அன்புமணி விமர்சனம் செஞ்சுட்டாரு, அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் வந்து தோத்துட்டார் அப்படிங்கிறத, கூட்டணியிலிருந்து வந்து கட்சியுடைய அதாவது கூட்டணி தோல்விக்கு வழிவகுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி அன்புமணி சொல்லிட்டாருன்ற மாதிரி வெளியில் வந்து செய்திகள் பரவச்சு. அந்த சப்ஜெக்ட் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே ஒரு அண்ணாமலையை தாங்க சொன்னார். கட்சியில் ஒரு அண்ணாமலை இருக்கிறான்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க. அண்ணாமலை உன்னைய நம்பி தாண்டா நாசமா போனோம் அப்படின்னு சொல்றாருல. போன முறை ஒரு 3 ஊரை எரிச்சப்ப கூட நம்மளை வந்து நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுத்துட்டாங்க தருமபுரிக்காரங்க. இப்போ அவ்வளோ வன்மமா இல்லையடா, நாங்களே வந்து வன்முறையை விட்டுட்டு தேவர் மகனில் கடைசி நேரம் கமலஹாசன் மாதிரி நாங்கள்லாம் விட்டுட்டோம்டா எல்லாத்தையும் அப்படி சொல்லும் போது ஓட்டு போட மாட்டேங்கிறானே. அதுவும் பெண்களை அனுப்பி, சௌமியா அன்புமணி அனுப்பி, அவரோட மகள்கள்லாம் கூட போய் வாக்கு கேட்க போய்
கும்பிட்டு விழுந்தப்பயே இவங்களுக்கெல்லாம் இறக்கம் இல்லை அப்படிங்கிறப்ப எப்படி நம்ம வந்து மறுபடியும் என்ன செய்யறது அரசியலில் அப்படின்னு திக்கும் தெரியலை திசையும் தெரியலை. அதனால் அந்த கோபத்தை வந்து ஒரு வன்மத்தை தீர்க்கிறதுக்கு நேரடியாக அவரால் சொல்ல முடியுமா, அண்ணாமலை எச்சரிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் சிபிஐ வழக்கு போட்டுருவாங்க. ஏற்கனவே மருத்துவக் கல்லூரி உத்தரப்பிரதேசத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்ததுன்னு பழைய வழக்கு ஒன்று ரெடியாக வச்சுருக்கிறாங்க. தூசு சட்டுன்னு வந்து ஆளை இறக்கிடுவாங்க. அப்புறம் இவரும் பனையூரில் ரெண்டு பெரும் தலைவர்கள் இருக்காங்க. அதனால் இவர் வீட்டுக்கு மாற்றி போயிட்டாங்கனாலும் சிக்கல், இவர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. அதனால் உத்தரவு வரும்போது அப்போ நம்ம அப்பப்போ பேசிக்கலாம், செய்தி கொடுக்கும்போது நான் பேச முடியும். அதனால் அவர் கொஞ்சம் பார்த்தாரு. அவங்கள திட்ட முடியாது, மேலே அமித்ஷாவை திட்ட முடியாது, மோடியை திட்ட முடியாது. அண்ணாமலை உன்னாலதான் ஒரு 50,000 நீ முடிக்காத, உன்னாலதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஒரு சாடமாடையா பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லை, இது கொஞ்சம் அன்புமணி புத்திசாலிங்கிறதுனால சாடமாடையா பேசியிருக்கேன். சரி, ஓகே சார். இப்போ வந்து பாஜக தான் காரணம், கூட்டணியிலிருந்து வெற்றி பெறாமல் போனதுக்கு அண்ணாமலை காரணம் இல்லை பாஜக காரணம்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே. இடையில வந்து அவங்க உள்ளுக்குள்ளே வந்த விஷயம் என்னென்னா, பெரியவர் இருக்கார்ல மருத்துவர், அவர் என்ன பண்ணார்னா, எலெக்ஷன் நாடாளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சில சர்வே முடிவுலாம் கலெக்ட் பண்ணியிருக்காரு. கட்சிக்குள்ளேயே வந்து நமக்கு எதிராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் கட்சிக்கு, அதாவது இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணியில் இருந்துக்கிட்டு இந்தியா கூட்டணிக்கு அது யார் காரணம் அப்படிங்கிறது அது யார் காரணம்? மருத்துவர் ராமதாசன் காரணம். கடந்த காலத்தில் பேசின சமூக நீதியெலாம் இருக்குல்ல, அதையெல்லாம் படித்தவன் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சிட்டான். இப்போ புதுசாக வந்து அக்கினி செட்டி வீரம் ஆண்ட பரம்பரை புஜத்தை உயர்த்தணும்னு இப்போ பேசுறீல்ல, அந்த வாக்கு வங்கி இந்த வாக்கு வங்கி பிரிஞ்சிருச்சு. அதுக்கும் ஐயா ராமதாஸ் தான் காரணம். கடந்த காலத்தில் நீங்கள் கொள்கை பேசாமல் இருந்தால் பரவாயில்ல, அப்படியும் கொள்கை பேசியிருக்கீல்ல. இப்போ பழைய ஆள் இருப்பான்னு பச்சு. இப்போ நாம் தமிழர் கட்சியிலேயே சீமான ஆதரிக்கிற அணி ஒன்று இருக்குது, எதிரணி ஒன்று இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அது பட்டிமன்ற கோஷ்டி மாதிரி ஆகிட்டாங்க. பெரியாருடைய கருத்து அவர் தனிப்பட்ட கருத்து, எங்க கருத்து இல்லைன்னு சொல்றாங்க. ஜெகதீச பாண்டியன் சொல்றாங்கல்ல, அதே மாதிரி தான் அங்கே 2 அணி இருக்காங்க. அது நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு அணி இருக்குது, ராமதாஸுக்கு ஒரு அணி இருக்குது. உண்மையான சமூக நீதி பேசுகிற ஒரு அணியும் இப்போ இருக்கிற சமூக நீதி பேசுகிற அணி பாஜக சார்பு அணியும் 2 அணி இருக்கு. அதில் பழைய அணி வந்து ஒரு எதிராக வேலை செஞ்சாங்க. இந்தியா கூட்டணி தான் சிறந்ததுன்னு அங்கே படித்தவங்க அறிவாளிகள் இல்லை, வன்னியர் சமூகத்தில் எவ்வளோ பேர் படித்தவர்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள், சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவங்களாம் இருப்பாங்கல்ல. எல்லாருமா ஒரே மாதிரி இருப்பாங்க, சிந்திக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்களா என்ன ஒரு சமூகத்தில்? நம்ம அப்படி சொல்ல முடியுமா? இல்லைங்க, இந்த ஆளுகளுக்கு யாருக்குமே விவரம் இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாது யாரையும். அவங்களும் சிந்திக்கக்கூடியவங்க இந்தியா கூட்டணி. ஆனால் இப்போ அவங்க சிந்திக்கக்கூடியவங்க தான் சொல்லிங்க. ஆனால் வந்து ராமதாஸ் வந்து அவருக்கு வந்து ரிப்போர்ட் அடிப்படையில் வந்து கட்சியை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலைச்சிட்டு தொகுதி ரீதியான சட்டமன்ற தொகுதி ரீதியான பொறுப்பாளர்கள் போட்டார். மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள்லாம் இருந்த எல்லாரையும் எலெக்ஷன் இப்படி வந்து எதிராக போய் ஒர்க் பண்ணிட்டாங்கன்றதை எல்லாத்தையும் கழிச்சிட்டாரு. அப்போ சிந்திக்கக்கூடியவங்க எல்லாரையும் பதவி பிடிக்கிட்டார். அவர் பிடிக்கிட்டு இப்போ அவருக்கு வேணுங்கிற மாதிரி பதவி மாற்றி அமைச்சிட்டார். இப்போ அவர் சிந்திக்கிறவனுக்கு கட்சியில் என்னங்க வேலை? சொல்கிறத கேட்கணும், அவ்வளோதான். அதுக்கு தான் கட்சி நடத்துறது. சிந்திக்கிறவனா அவன் தனியாக போய் சிந்திச்சுக்க, எப்படி வேலை செய்யறது? சிந்திக்கிறவனை பூரா கொண்டு வந்து கட்சியில் வச்சுன்னா ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டே இருப்பான். அப்புறம் வந்து நம்ம சீமான் சொல்றது மாதிரி அன்பான சர்வாதிகாரம் இல்லை, உலகத்தில் ஒரு சர்வாதிகாரோட அன்பா இருந்ததே இல்லை. அன்பா இருக்கிற ஒருத்தன் கூட சர்வாதிகாரியாகவும் இருந்தது. ஒரு சர்வாதிகாரியோட பேர் அன்பா கூட இருக்கலாம் இல்லையா? சர்வாதிகாரி பேர் அன்பு. உங்க பேரை நான் எங்க கேட்குறேன், நீங்க சர்வாதிகாரியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அன்புன்னு பேர் வைக்கவே மாட்டாங்க சர்வாதிகாரி. ஹிட்லர் தான் பேர் இருக்கும், மோடின்னு பேர் இருக்கும், ராஜபக்சேன்னு பேர் இருக்கும். இப்போ வேணால் வந்து இவங்களை சேர்த்துக்கங்க, சீமான் பேரை கூட சேர்த்துக்கங்க, அவர் தான் அன்பான சர்வாதிகாரி. அந்த மாதிரி ஒரு கட்சி ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிறீங்க? ஆமாம். அதாவது மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி விளம்பரம் கொடுத்தாங்க. விளம்பரம் தான் ஒர்க் அவுட் ஆச்சே தவிர பேஷண்ட் வந்து காப்பாற்றப்படலை. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் அவுட்டு டாக்டர் விஷயத்தில். விளம்பரம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அந்த விளம்பரத்தை காட்டி போய் அவர் வந்து ஜான ஆரோக்கியசாமி இப்போ விஜய்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டாப்பா பாருங்கள். அங்கே ஒர்க் பண்ணதை காட்டி அங்கே போயிட்டார். இவங்க வந்து எல்லாருக்குமான கட்சியை விஜய் நடத்தலாம், அன்புமணி ராமதாஸ் எப்படி நடத்துறது? வன்னியர்களுக்கு தான் கட்சி நடத்த முடியும், தாண்டி கட்சி நடத்த முடியாது. இப்போ விஜய் பக்கமே கொஞ்சம் பேர் நகர்ந்துருவாங்க. இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்ததில் 2 பேருக்கு தான் பெரிய பாதிப்பு. முதல் பாதிப்பு சீமானுக்கு. கட்சி ஆரம்பித்த அன்னைக்கே 4.5% போயிடுச்சுங்கிறாங்க அவங்க கட்சிக்காரனே சொல்கிறேன்ட்ட. மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜை வந்து இங்கிட்டு அன்புமணிகிட்ட இருந்து நகட்டி கொண்டு வந்து இங்கிட்டு கொண்டு வர போகிறாங்க. நடுவில் நான் தான் எம்ஜிஆருங்கிறாப்புல விஜய். அதனால் 2 கட்சிகளுக்கு பெரிய சேதாரம். ரைட் சார். இப்போ இடையில வந்து அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு, கவனிச்சோம். அதுக்கப்புறம் தான் வந்து அன்புமணி சொன்னார், எனக்கு பனையூரில் ஆஃபீஸ் இருக்குது, இனிமேல் எல்லாம் என்னை பார்க்க அங்கே வாங்க, தைலபுரம் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் இதெல்லாம் எடுத்தார். இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்ற மாதிரியான விஷயங்கள் கவனிக்கப்படாமல் இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து வரக்கூடிய என்ன ஒரு அப்டேட்னா,
மருத்துவர் ராமதாஸ் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, நிறுவனர் அவர் என்ன பண்ணுறாரு, தனியாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்காரு. அதாவது தொண்டர்களை சந்திக்கிறது, கட்சியை கட்டமைக்கிறதுன்னு சொல்லி தனிப்பட்ட அது ஆல்ரெடி அவர் வந்து எல்லா பொறுப்பையும் மகன்கிட்ட கொடுத்துட்டு இப்போ இவர் எதுக்கு தனியாக வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார்? இது எப்படி பார்க்குறீங்க? அவர் அது ஒரு ட்ராமா. ஆக்சுவலாக என்னென்னா, பேரனை கட்சிக்குள்ளே கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது விமர்சனமாக உட்கட்சிக்குள்ளே ஒரு புகைச்சல் வருங்கிறதுக்காக அந்த புகைச்சலை அப்பாவும் மகனுமே நடித்து சரி பண்ணிக்கிட்டாங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிறது மாதிரி அழுகு, கடங்காரன் வந்தவன் வீட்டில் ஏதோ சண்டை அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் போயிடுவான்னு சொல்லி ஒரு ஜோக்கு இருக்குது. அதே மாதிரியே என்ன பண்ணிட்டாருன்னா, நான் அறிவிக்கிறேன் இவர் தான் அடுத்த இளைஞரணி அப்படின்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு அவர் ஒரு ட்ராமா போட்டார்ல, உடனே கோச்சிட்டு போயிட்டாரு. பனையூருக்கு வாங்க, பனையூரில் ஆஃபீஸ் இருக்குன்னு திடீர்னு சொல்லுவாங்க. பனையூர் ஆஃபீஸ் யாருன்னு பிடிச்சிச்சுன்னா தானே இருக்காங்க. அது ஒரு யாரும் வருமா? ஏன்னா பட்டன் அமுக்கணும்னு வந்து விட்டாலாச்சாரியா படம் மாதிரி வருமா? திடீர்னு பனையூரில் ஒரு ஆஃபீஸ் வருமா? பனையூரில் ஏற்கனவே ஒன்று ரெடி பண்ணி வச்சா தானே ஆஃபீஸ் வரும். சரி, ஃபோன் நம்பர் உடனே வருமா? லைன் எடுத்தால் தானே வரும். நீங்கள் பேசுனது எடுத்தால் கூட எதில் எடுத்து எந்த லைனில் எடுத்தாலும் திடீர்னு நம்பர் வருமா? அப்போ செட்டிங் இது. நாடக காதலை பற்றி பேசுகிறவங்களுக்கு நாடகம் ஆட தெரியாதா? செட்டிங் அது. ஆனால் அப்படி சொன்னது மூலமாக அவர் கோச்சிட்டு போயிட்டாரு. 2 பேருக்குள்ள பிளவுன்னு நம்மளை மாதிரி ஆளுகளை கொஞ்ச நாள் நம்ப வைக்கிறது. அப்புறம் மறுபடியும் ஐயாவை சமரசப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் வந்து பொறுப்பில் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ எதிர்ப்பு வருவதை வந்து அவங்களே ட்ராமா பண்ணி சரி பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு உலகமாக நாடகம் இல்லை. இது எப்படி சார் நாடகம்னு பார்க்க முடியும்? ஏன்னா இப்போ எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு. எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ராமதாஸ் வந்து பெரிய அளவில் எங்கேயுமே பிரச்சாரத்தில் ஈடுபடவே இல்லை. தன்னோட மருமகள் சௌமியா வந்து தருமபுரி எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அங்கே கூட வந்து அவர் பிரச்சாரம் பண்ணல. அவர் பெரிய அளவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தார். அதுக்கு காரணம் வந்து அன்புமணி வந்து அவர் விஷயத்துக்கு செய்கிறாரு, பாஜக கூட்டணி வேண்டாங்கன்னு அதிமுக போகணும்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவர் அந்த விஷயம் நீண்ட காலமாக அது புகைச்சலாகவே இருந்துகிட்டே இருக்கு. இல்லை, மாற்று கருத்து 2 பேருக்கு இருக்கிறது. அது கட்சிக்காரர்களே ஒப்புக்கொள்கிறாங்க. ஐயா சொல்லுகிற வழியில் வந்து இவர் இல்லை, இவர் வேறு விஷயத்தில் இருக்கார் அப்படின்னு அதெல்லாம் வந்து கருத்து முரண் இருக்குது. அது நீரடித்து நீர் விலகாதுன்னு சொல்வது மாதிரி ஒரு சிறிய முரணாக இருக்கே தவிர ஒரு பிளவுக்கான முரணாக இல்லை. ஆனால் அப்படி ஒன்று இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி அணி அரசியலை ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் அன்புமணி பக்கம் திரண்டாலும் சரி, பேரன் பக்கம் திரண்டாலும் சரி, ராமதாஸ் பக்கம் திரண்டாலும் சரி, ஒரு குடும்பத்துக்குள்ளே தானே கட்சி இருக்க போகுது. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஆளுக்கு ஒரு அணியில் கூட இருக்கட்டுமே, இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கூட இருக்கட்டுமே. தானே ஜனநாயகம். தனித்தனியாக தலைவராக முடியாத வெளியில் இருக்கிறவங்க. எல்லா தலைமையும் எல்லா நதிகளும் கடலில் கிடப்பது மாதிரி எல்லா அதிகாரமும் ஒற்றை புள்ளியில் வந்து தைலாபுரத்தில் வந்து சேரப்போகுது. அவ்வளோதானே. எல்லாம் பனை விருப்பங்களால் வந்து சேரப்போகுது. அவ்வளோதானே. அதனால் இது வந்து திட்டமிட்ட ஒரு அரசியல் நாடகம். அது சிறப்பாக செய்கிறாங்க. ரைட் சார். இந்த ஒரு நாடகம்லாம் நீங்கள் குறிப்பிட்றீங்க. ரெண்டாவது வந்து அன்புமணி மீதான அந்த கடந்த கால வழக்குகள் வந்து இன்னும் லைவ்லேயே இருந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த வழக்குகள்லாம் தாண்டி பாமகலையும் இல்லை அன்புமணியாலையும் பாஜகவை எதிர்த்து அரசியல் செஞ்சிட முடியுமா? அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு எதிரான ஒரு கூட்டணி அமைச்சிட முடியுமா? எப்படி அந்த அரசியல்? இல்லை, சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அவர்கள் பாஜகவில் நீடிப்பது ரொம்ப சந்தேகத்துக்குரியதான். ஓகே. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாத ஒரு சூழல் வந்து அந்த கட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த கட்சிக்கு பெரிய பின்னடைவை உண்டாக்கிறோம். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிற போது பாமக வந்து அதை விட ஒரு பெரிய கட்சியாக வர வேண்டிய கட்சி பின்னோக்கி போகிறது என்கிற கல யதார்த்தத்தை அவர்களால் ஒப்புக்கொள்ள முடியாது. நிச்சயமாக அவர்கள் வந்து அதிமுக போன்ற ஒரு பெரிய அணியோடு தான் வந்து கள அரசியலை எதிர்கொள்வாங்க. வழக்கு வரும்னாலும் உடனே வந்து பெரிய அளவில் வந்து ஒரு சமூக பின்னணி இருக்கிறதுனால பாஜகவுடைய பெரிய தாக்குதலுக்கு ஆளாவாங்க. ஒருவேளை வந்து அப்படி அன்புமணி ராமதாஸ் மீது வழக்கு போட்டது மூலமாக அவங்க நிறைய எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்களும் வரும். அதனால் எளிதில் வந்து ஒரு ஆதிக்க சமூகமாக இடைநிலை சமூகத்தில் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலே கை வைக்கிறது, வழக்கு போடுறது, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு தான் பாஜக செய்யும். அதனால் வட மாநிலங்களில் இருப்பது போன்ற முரட்டுத்தனமான அரசியல் நடவடிக்கைகளை அன்புமணி மேலே வந்து பாய்ச்ச மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இது நீங்கள் சொல்கிற ஃபேக்ட்னா அப்புறம் எதுக்கு நாடாளுமன்ற கூட்டணியில் வந்து விருப்பமே நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கணக்கு வேற. ஓகே, ஒருவேளை வெற்றி பெற்றால் வந்து மத்திய அரசாங்கத்திலே பங்கு பெறலாம். ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சரெல்லாம் இருந்திருக்கிறாரு. அதுபோக வந்து அவங்களே கட்சியில் செலவு பண்ணாங்க. அதனால அவங்க செலவுலேயே மந்திரி ஆகலான்னு பார்த்தாரு. அது மந்திரி ஆக முடியல, எம்பியாவும் ஆக முடியல. அது ஒரு கணக்கு, ஒரு அரசியல் கணக்குக்காக நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தாங்க. வழக்கை தாண்டி அரசியல் ஆதாயத்துக்காக தான் இருந்தாங்க. அப்போ அந்த முடிவை ஏன் சார் வந்து ராமதாஸ் வந்து விரும்பல? அதாவது நிறுவனர் ராமதாஸ் ஏன்? இல்லை, ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச கொள்கை திட்டத்தின் வழியாக வந்தவர். இவரை போல வந்து வந்தவர் கிடையாது. அதனால அவருக்கு கொள்கையும் தெரியும், சந்தர்ப்பவாதமும் தெரியும். இவருக்கு கொள்கை தெரியாது, சந்தர்ப்பவாதம் மட்டும்தான் தெரியும். அந்த சிக்கல்னால இவர் இந்த முடிவு எடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தா 2014 இதே ராமதாஸ் அப்போ அவர் தான் தலைவர் இருந்தார். அவர் வந்து போய் பாஜக கூட்டணி வச்சாரு. பாஜகவோட கூட்டணி வைப்பாங்க, ஆதாய கணக்கில் அடிப்படையில் வைப்பாங்க. ஓகே, அதாவது பயன் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. ஏன்னா யார் பிரதமர் என்கிற தேர்தலில் போய் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போய் நிற்கி என்னத்தை பேசுறது நம்ம அப்படின்னு ஒரு கணக்கில் தவிர்த்தாங்க. இப்போ அப்படி இல்லை.
மாநில அரசுன்னு வரும்போது சட்டமன்றத்துக்கான தேர்தல் என்று வருகிற போது மாநில கட்சிகளோடு தான் அணி அமைப்பாங்க. அதனால அந்த தவறை வந்து நாடாளுமன்றத்தில் செய்கிற அந்த முறையை வந்து சட்டமன்றத்துக்கு ஒரு நாளும் பின்பற்ற மாட்டாங்க. ஓகே, இப்போ 26 நோக்கி போகும்போது பாமக டிசிஷன் என்னவா இருக்கும்? கூட்டணியை பொறுத்தவரை பாமக வந்து அதிகாரத்தில் வந்து பங்கு என்கிற திருமாவளவனுடைய ஒரு கருத்தை வந்து அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு. ஆமா, அதனால அவர் வந்து அந்த முதல்வர் கனவில் இருந்து அவர் விழித்துக் கொண்டு விட்டார். அதனால அதிகார பகிர்வை நோக்கிய பயணத்திற்கு என்ன யதார்த்த அரசியல் வந்திருக்காரு, யதார்த்த அரசியல் வந்துட்டாரு. மாற்றம் முன்னேற்றம்லாம் ஜான ஆரோக்கியசாமிக்கு தான் நடந்துச்சு, அன்புமணிக்கு நடக்கல. அதனால மாற்று அரசியல் என்பது சாத்தியம் இல்லைங்கிற பட்சத்தில் அதிகார பகிர்வுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து அதிகப்படுத்துவதற்கும் கள யதார்த்தத்தோடு கூடிய ஒரு அரசியல் முடிவை நிச்சயம் எடுப்பாங்க. அதிமுகவோடு தான் பாமக பயணிக்கும். அதுதான் அந்த கூட்டணி வாய்ப்பு இருக்கு. விசிக வெளியேற்றப்படவில்லை என்கிற வருத்தத்தில் இருக்கிறாங்க. வெளியேற்றப்பட்டால் திமுக அணிக்கு வர அவங்க தயாராக இருக்காங்க. அதுக்கு சாத்தியம் இல்லாதனால அதிமுக அணியோடு பயணிக்கும். பாமக அரசியல் எப்படி நகருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நன்றி.